விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெறவில்லை அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. தற்போது அப்டேட் மாறி இருக்கு. தேமுதிக 2 இடங்களை முன்னிலை பெற்றிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் 1 இடங்கள், சிபிஐ 3, சிபிஎம் 2, ஐஎம்எல் எந்த இடத்திலையும் முன்னிலையில் இல்லை அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. திமுக அந்த உதயசூரியன் சின்னம் 176 இடங்கள்ல போட்டியிட்டது. அதுல கிட்டத்தட்ட 50 இடங்கள்ல திமுக முன்னிலை பெற்றிருக்கு. திரு ஹபீஸ், கூட்டணி தொகுதி பங்கீட்டினால திமுக பாதிக்கப்பட்டிருக்கா? திமுகவுடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? கூட்டணி கட்சியுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? இல்லை, அப்படி பார்த்தா கூட்டணின்றது ஏடிஎம்கே சைட்லேயுமே எதுவும் பெருசாக எடுபடலை. இப்போ சமீபத்தில் நான் சொன்னது தான் நடந்துகிட்ருக்கு. இருந்த இடத்துல இப்போ நேரண்ணன் வந்து பின்னடைவில் இருந்தார். இப்போ அங்கே லீடிங்கில் வந்திருக்கு. இங்கே துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் முன்னிலையில் வந்திருக்காரு. அப்படி ஒரு இடத்துலையும் நமக்கு சாதகமான பூத்துகளுடைய எண்ணிக்கைகள் வரும் பட்சத்தில் திமுகவுடைய எண்ணிக்கைகள் ஒன்றொன்றாக கூடும். ஸோ இன்னும் இந்த ஃபைனல் வேர்டிக்ட்டு நம்ம வந்து வழக்கமாக ஒரு 12 மணிக்கே ட்ரெண்டு தெரிகிற மாதிரி இந்த தேர்தல் இருக்க போகிறது கிடையாது. 3-4 மணி வரையும் கூட ட்ரெண்டு மாறி மாறி அமைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு விஷயம், பெரும்பாலானவர்கள் நாம் கணித்ததை விட தாவேகாவுக்கு கூடுதலாக வாக்களித்திருக்கிறார்கள். பட் அதனால வந்து அவங்க தான் ஆட்சிக்கு அமைக்க போகிறாங்க, வேறு மாற்றங்கள் இருக்க போகிறது இல்லைன்றதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. தொடர்ந்து அடுத்த ரவுண்ட்ஸில் பார்க்கலாம். கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாரும் ஒரு மித்த கருத்தோடு தான் இந்த தேர்தலில் வந்து போட்டி போட்டோம். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உழைச்சி மாற்றி ஓட்டு போட்டுட்டு இருந்தோம். அங்கங்கே சில சலப்புகள் அது எப்பயுமே நடக்கிறது. மாறி இருக்கு, திமுக முன்னேறி இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். இது வந்து இட்ஸ் டூ ஏர்லி டு ப்ரிடிக்ட். கொஞ்சமாக வரும். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் 3 தொகுதிகள் வந்து திமுக முன்னிலை வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபைனல் வேர்டிக்ட் வர்றதுக்கு டைம் இருக்குது. பூத்ஸுகள் கான்சன்ட்ரேட்டடாக ஒரு கட்சிக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்கும், ஒரு சமூக ஓட் பேங்க் இருக்கும், ஒரு வயது சார்ந்த ஓட் பேங்க் இருக்கும். அந்த சமூக ஓட் பேங்குகள் வழக்கமாக ஒரு சிறுபான்மையினர் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல திமுகவுக்கு எட்ஜி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கணிப்பு தான் பரவலாக இருக்கு. பட் தாவேகாவுக்கு அது எப்படி மேட்ச் ஆகும்? அவங்களுக்கு இந்த மாதிரியான குறிப்பிட்ட ஓட் பேங்க் இல்லை, அவங்களுக்கு ஓட் பேங்க் இல்லை. அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ எண்ணப்படுகின்ற இடங்களில் எங்கே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இது எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் வந்து நான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியிலேருந்து தான் இருந்துச்சு. களம் வந்து அந்த மாதிரி இல்லவே இல்லை. எப்பயுமே வந்து உதயண்ணா தான் லீடிங் வருவார், ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை. ஆனால் இப்போ ஏர்லி ட்ரெண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி காட்டுது. திரும்ப பார்த்தீங்கன்னா டெப்டி சிஎம் தான் லீட் பண்ணுறாரு, இளைஞரணி செயலாளர் தான் லீட் பண்ணுறாருன்னு வந்திருக்கு. அந்த மாதிரி மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த ரவுண்டில் அப்படின்னு. கூட்டணியை பொறுத்தவரையில் முழு ஒத்துழைப்பையும் நாங்களும் கொடுத்தோம், கூட்டணி கட்சிகளும் கொடுத்தாங்க. ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகளுக்கான கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களும் பெரும்பாலான ஒரு கணிசமான தொகுதிகளை வந்து வெற்றி பெறுவாங்கன்றது எங்களுடைய நம்பிக்கை. இப்போ திமுகவுடைய கோட்டையாக பார்க்கப்படக்கூடிய தூத்துக்குடி தொகுதியிலேயும் தற்போது தாவேகா முன்னிலையில் இருக்குது. அந்த தொகுதியில் தாவேகா தரப்பில் முதல் முறையாக களம் கண்ட ஸ்ரீநாத் முன்னிலையில் இருக்காரு. கீதா ஜீவன் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக இதுவரைக்கும் 3 ரவுண்டு வரைக்கும் எண்ணப்பட்டிருக்கு. ஆனால் வாக்கு வித்தியாசம் குறைவாக இருந்தாலும் கூட இந்த 3 ரவுண்ட்லையும் தொடர்ச்சியாக அவங்க பின்னடைவை கீதா ஜீவன் பின்னடைவை சந்திச்சுட்டு வராங்க அப்படின்றது கவனிக்க வேண்டிய அம்சமாக பார்க்கப்படுது. ஸ்ரீகாந்த் இந்த தூத்துக்குடி தொகுதியில் தொடர்ச்சியாக முன்னிலையில் இருக்காரு. அதே மாதிரி 97 தொகுதிகளில் தாவேகா முன்னிலையில் இருந்த நிலையில் தற்போது 98 தொகுதியாக அந்த எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அதிமுக 74 இடங்கள், திமுக 61 இடங்கள் அப்படின்ற எண்ணிக்கையை தொடர்ச்சியாக அடுத்த சில கால் மணி நேரமாக தக்க வச்சிட்டு இருக்காங்க. இந்த எண்ணிக்கை டாக்டர் ஆர்கே சொன்ன மாதிரி ஃப்ரீஸாக இருக்கு, அங்கே நோக்கி தான் போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இது திரு ஆர்கே ஹபீஸ் சொன்ன மாதிரி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பார்ட்டி ஓட் பேங்க் அப்படின்றது இருக்கும். சிறுபான்மையினர் வாக்கு அப்படின்னா திமுகவுக்கு அப்படின்றது இருக்கும். அந்த மரபுகள் எல்லாம் இப்போ தாவேகா அடிச்சு உடைச்சிருக்கா அப்படின்ற கேள்வி. இன்னும் இந்த ட்ரெண்ட் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1000லேருந்து 2000க்குள்ளதா இருக்கு. இந்த ட்ரெண்ட் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை, ட்ரெண்ட் மாறும். ஏன்னா இந்த லீடுங்கிறது மிக சன்னமான ஓட்டுகள் தான் வருகிறது. அப்போது இப்போ வந்து ஒரு தூத்துக்குடி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 1000 ஓட்டுக்கு மேலே இருக்கின்ற ஒரு லீடு வருகிறது. அதை தக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக தான் நான் காண்கிறேன். ஆனால் திருச்செந்தூரில் வந்து அனிதா வந்து இப்போ முன்னால் வந்திருக்கிறாரு. சாத்தூரில் வந்து திமுக வந்து தாவேகாக்கு முன்னால் வந்திருக்கிறது. நேரு வந்து பின்னடைவை சந்தித்து இருந்தார். இது தொடர்ந்து, அதாவது போஸ்டல் ஓட்ஸ்லேருந்து நேரு வந்து பின்னால் தான் இருந்தார். அப்போது ஒவ்வொரு ஏரியாவுக்கு வரும்போது அவர்கள் வந்து முன்னே வருகிறார். அப்போ டெஃபினட்டாக
சிறுபான்மையினர் வந்து இந்த மண்டி ஓட்ட நாடகத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நேராக வந்து கொத்து கொத்தாக வந்து திமுகவுக்கு தான் வாக்களித்திருக்காருன்னு அந்த கூட்டணிக்கு தான் வாக்களித்திருக்காரு என்று தெரிகிறது. அதனால சின்ன மாற்றங்கள் வந்து கொண்டே தான் இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு 2 சீட் போயிருக்கு போல் தெரியுது. 63 61 இருக்கிறது திமுகவுக்கு நம்பர்ஸ். ஸோ அதான் அது அப்போது இந்த சின்ன சன்னமான இருக்கின்ற அந்த டிஃப்ரென்சஸ் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். இது டெஃபினட்டாக அபி சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு 9th ரவுண்டு 10th ரவுண்டு இல்லை என்றால் ஒரு வேளை வந்து கடைசி ரவுண்ட்லாம் தான் நமக்கு வந்து அந்த வித்தியாசம் தெரியும் என்று நான் கருதுகிறேன். இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இதுவரை கண்டதே கிடையாது. இதுதான் முதல் முறை. 89 வேணால் இந்த மாதிரி ஒரு தேர்தல்